கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பெண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் அதிமுக சார்பில் கோவை மாவட்டத்தில் பெப்பர் ஸ்ப்ரே வழங்கும் நடவடிக்கை இன்று நவம்பர் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி கோவை சர்வதேச விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி மீது 3 மர்ம நபர்கள் அரிவாளால் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் கண்டனத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறி கோவை புறநகர தெற்கு மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் நூதன போராட்டம் நடத்தப்பட்டது. கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுந்தராபுரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பெண்களுக்கும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் பெப்பர் ஸ்ப்ரே வழங்கப்பட்டது. மேலும் கோவையிலிருந்து பொள்ளாச்சி சாலை ஈச்சனாரி அருகே செயல்படும் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கும் பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தற்காலிக பாதுகாப்புக்காக கொடுக்குறோம். முன்னாடி குழந்தைகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இப்படி வரணும் தெரியும்.